பல்வேறு குணங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். சங்கையாளர்களே, அதில் சில குணங்கள் மனிதனுக்கு பலன் தரக்கூடியதாக, அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது பிரயோஜனம் தரக்கூடிய குணங்களாக இருக்கின்றது. இன்னும் சில குணங்கள், சில தன்மைகள் அதனால் மனிதனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த குணத்தினால், அந்த தீய குணத்தினால் மிக பெரும் கெட்ட விளைவுகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் படைத்த அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சில தீய குணங்களை பற்றி அதை தவிர்ந்திருக்குமாறு அல்லாஹ் தஆலா நமக்கு உபதேசிக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா. உண்மையான முஃமின்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்களது குணங்கள், தன்மைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் வறுமையிலும் செல்வ நிலையிலும் நல்வழியில் செலவு செய்வார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், வல் காலிமீனல் கைல். அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ். மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்பவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறார். சங்கையானவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா 3 குணங்களை சொல்லுகிறார். அதில் முதலாவது குணம், சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், எல்லா நிலைமைகளிலும் தங்களது செல்வங்களிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள். இரண்டாவது குணம், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். சங்கையானவர்களே, இன்று நாம் பேசக்கூடிய, கேட்கக்கூடிய தலைப்பு கோபத்தை பற்றித்தான். மனிதனுக்கு ஏற்படுகிற இந்த கோபத்தின் விளைவு எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை, மோசமான நஷ்டங்களை மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது என்று நாம் நிதர்சன வாழ்க்கையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றாக இருந்த குடும்பங்கள், ஒற்றுமைக்கு உதாரணமாக இருந்த குடும்பங்கள், கோபத்தில் அவர் விட்ட வார்த்தை அந்த குடும்பங்களில் பிரிவினை ஏற்பட்டு விடுகிறது. அந்த குடும்பங்களில் எவ்வளவு ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தார்களோ அந்த அளவு இன்று பிரிவினைகள் ஏற்பட்டு விட்டது. காரணம், அவருக்கு ஏற்பட்ட கோபம். நன்றாக இருந்த குடும்பங்கள், கோபம் அவரால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. எத்தனை தம்பதிகள் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் பிரிந்து விட்டார்கள். யாரெல்லாம் மனைவியை தலாக் சொன்னாங்களோ எல்லாரும் போய் கேட்டு பாருங்க. சொல்ற விஷயம், கோபத்துல தலாக் சொல்லிட்டேன். என்ன கோபத்துல? அது ஒரு சந்தோஷத்துல யாரோ தலாக் சொல்லுவார்களா? மனிதனுக்கு ஏற்படுகிற அந்த கோபம், நன்றாக இருந்த குடும்பம் சின்னாபின்னமாகி விடுகிறது. இது போன்ற ஒரு இடத்தில் அல்ல, எல்லா இடங்களிலும் கோபத்தை கொண்டு மனிதனுக்கு கேடுதான் விளையும். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நல்லடியார்கள், சில நல்ல மனிதர்கள், அவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும்? அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். அதனாலதான் கோபம் எவ்வளவு மோசமான ஒரு குணம்னா, எந்த செயலையும் செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு கொடிய குணம் தான் கோபம். கோபத்துல மனுஷன் சில சமயங்களில் கொலை செய்வதற்கு கூட தயங்குவது கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, கோபம் அறிவை இழக்க செய்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அவருடைய சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வர்றார். நபி அவர்களுக்கு முன்பாக வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன விஷயம், ஏன் அவரை இவ்வாறு இழுத்து வருகிறீர்கள்? அப்ப அந்த யாரை இழுத்து வந்தாங்களோ அவரை பற்றி அந்த இழுத்து வந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இவர் எனது சகோதரரை கொலை செய்து விட்டார், எனவே தான் இழுத்து வருகிறேன். அந்த கொலையாளி யார் கொலை செஞ்சாரோ அவரிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உண்மையில் நீர் கொலை செய்தீரா? ஆம் யா ரசூலல்லாஹ், கொலை செய்தேன். என்ன காரணம், எதனால் செய்தேன்? அவர் சொன்னார், யார் சொன்னா, நான் எனது தோட்டத்தில் மரம் கட்டி கொண்டிருந்தேன். அப்போது இவருடைய சகோதரர் வந்தார். அவருக்கும் எனக்கும் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, பேச்சு முற்றியது. எனக்கு வந்த கோபம், எனது கையில் இருந்த கோடாரிகள் அவரை ஒரு போர் போட்டேன், அதே இடத்தில் அவர் இறந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோபம்
எவ்வளவு தீய விளைவை ஏற்படுத்தும் என்று சொன்னால், சில சமயங்களில் மனிதன் எந்த தவறை செய்யக்கூடாதோ அந்த தவறை கூட செய்ய தூண்டி விடுகிறது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி ஓநாய் ஆட்டை தின்று விடுமோ அதுபோல கோபம் மனிதனுடைய அறிவை தின்று விடுகிறது. பல நேரங்கள்ல பல விஷயங்களில் இப்படி செய்யலாமா வேண்டாமா என்று ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுகிற அந்த மனிதன் கோபம் ஏற்படுகிற போது அவன் சிந்திப்பது கிடையாது. அந்த கோபத்தில் அவனுக்கு ஏற்படுகிற அந்த உத்வேகம், அவனது வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அவன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற செயல்களை செய்து விடுகிறான். அதனுடைய பின் விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கிறது. ஆனால் உண்மையான முஃமின்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வரலாறுகள் எழுதப்படுது, ஹஸரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒளி செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வர சொல்லுவார்கள். அவர்களுடைய அடிமை பெண் ஒருவர் இருந்தார். அந்த இரும்பு லோட்டாவில் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு மாதிரி பைப்பு இல்லை. அந்த லோட்டாவை ஒருத்தர் குடிச்சாத்தான் ஒளி செய்ய முடியும். அந்த அடிமை பெண் அந்த லோட்டாவை சாய்த்து பிடிப்பார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தலப்பாகையை கழட்டிட்டு ஒளி செய்யறதுக்காக குனியுவாங்க. அவர்களது தலையில் அந்த லோட்டா பட்டுவிடும். தலை அடிபட்டு காயமாகி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். கடும் கோபம் வருகிறது. தனது அடிமை பெண்ணை முறைத்து பார்க்கிறார்கள். அந்த அடிமை பெண்ணுக்கு கொஞ்சம் குர்ஆன் ஹதீஸுடைய ஞானம் எல்லாம் இருந்துச்சு. உடனே குர்ஆனுடைய நான் மேல ஓதுனே அந்த ஆயத்தை ஓதுனாங்க. வல் காலிமீனல் கைல், முஃமின்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். இதை கேட்ட ஹஸரத் அலி ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, நான் கோபத்தை அடக்கி விட்டேன். அடுத்தது அந்த அம்மா ஓதுனாங்க, வல் ஆஃபீனா அனின் நாஸ், மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து விடுவார்கள். இதை கேட்ட ஹஸரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உனது தவறை நான் மன்னித்து விட்டேன். மறுபடியும் அடுத்த வார்த்தை அந்த அம்மா ஓதுவாங்க, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்பவர்களை நேசிக்கிறான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை கேட்டுவிட்டு சொல்வார்கள், நீ இத்தனை நாள் அடிமையாக இருக்கிறாய், உன்னை நான் அல்லாஹ்வுக்காக உரிமை விட்டு விட்டேன். எனவே சங்கையானவர்களே, மனிதனுக்கு ஒரு கோபம் வருவது இயல்பு. ஆனால் அந்த கோபத்தை அடக்க பழகி கொள்ள வேண்டும். அதனாலதான் தமிழ்ல ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு வார்த்தை, அந்த சினம், கோபத்துக்கு பாருங்க, ஆறுவது சினம். ஆறுவது அப்படின்னு சொன்னாலே என்ன, அடக்கக்கூடியது. ஏதோ ஒரு குடிக்கிற பானம் சூடா இருக்குது, நம்ம என்ன செய்வோம், பாலோ டீயோ சூடா இருக்குது, கிளாஸ்ல தர்றாங்க, இன்னொரு கிளாஸ்ல ஊற்றி ஆத்துவோம். ஆத்தாத்த என்ன ஆயிடுச்சுன்னா அது சூடு தானாக விலகிவிடும். தமிழ்ல அதைத்தான் வச்சிருக்காங்க, ஆறுவது சினம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலசாலி யார் தெரியுமா? ஒருவரை அடித்து கீழே வீழ்த்துபவர் பலசாலி அல்ல, தனக்கு கடும் கோபம் வருகிறது, அப்படி கோபம் வருகிற போது எவர் கோபத்தை அடக்குகிறாரோ அவர்தான் உண்மையான பலசாலி. சரி, கோபத்தை அடக்கிறது எங்க அடக்கணும்? தனக்கு மேல் உள்ள ஒருவரிடத்தில் கோபம் வருது, அப்ப நம்ம அடங்கித்தான் போவோம். ஒரு தொழிலாளி முதலாளியின் மீது கோபம், அதை வெளிக்காட்ட முடியாது, அங்க அடங்கித்தான் போகணும். மாறாக தொழிலாளியின் மீது வருகிற கோபத்தை ஒரு முதலாளி அடக்குகிறாரு, இதுதான் உண்மையான கோபத்தை அடக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உண்மையான பலசாலி யாரு சொன்னா கோபத்தை அடக்கிறவர் தான். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். வந்து கேட்டார், ஔஸினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுதப், கோபப்படாத. அவர் மீண்டும் கேட்டார், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க. நபி அவர்கள் இரண்டாவது தடவையும் சொன்னாங்க, லா தகுதப், கோபப்படாத. மூணாவது தடவையும் அவர் அதே கேட்கிறார், லா தகுதப், கோபப்படாத. மூன்று தடவை அவர் சொன்னார், எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் செய்யுங்கள். மூன்று தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோபப்படாதே என்ற அந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லி காட்டினார்கள். சங்கையானவர்களே, கோபத்தினுடைய அந்த விளைவு, உறவுகள் சிதறி போய் விடுகிறார்கள், உள்ளங்கள் உடைந்து விடுகிறது. ஒரு குருவிடத்துல ஒரு சிஷியன் ஒருத்தர் வந்தாராமா. வந்து சொன்னார், குருவே எனக்கு அடிக்கடி கோபம் வருது, அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு நான் என்ன செய்யறது, எனக்கு ஏதாவது ஒரு சிகிச்சை சொல்லி கொடுங்க. பொதுவாக அந்த ஷேக்குமார்கள்
குருமார்கள்ங்கிறவங்க வெறும் வாயில சொல்ல மாட்டாங்க, பிராக்டிக்கலா அதை புரிய வைப்பாங்க. அப்ப அந்த ஷேக், அந்த குரு தனது சிஷியனுக்கு சொன்னாராம், நீ வீட்டுக்கு போன பிறகு எப்பவெல்லாம் உனக்கு கோபம் வருதோ, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கோபப்படுறையோ, எப்பவெல்லாம் கோபம் வருதோ என்ன செய்யணும், உன் வீட்டு செவத்துல ஒரு ஆணி எடுத்து அடிச்சிரு. அதே மாதிரி அவரு அடிக்கிறார், கோபம் வரப்போனா ஒரு ஆணி அடிப்பார். வீடு முழுவதும் ஆணி நிறைஞ்சிருச்சு, ஆனால் இவர் கோபம் குறைஞ்ச பாடு இல்லை, மீண்டும் வருகிறார். ஷேக் அவர்களே, குரு அவர்களே, நீங்க சொன்னது மாதிரி நான் ஆணி அடிச்சு வீடு முழுவதும் ஆணி ஆயிடுச்சு, ஆனா என்னுடைய கோபம் குறைஞ்ச மாதிரி தெரியல. மீண்டும் அந்த குரு சொன்னாராமா, இப்ப என்ன செய்யலாம், எப்பவுமே கோபம் வருமோ நீ புடுங்கின ஆணி ஒவ்வொன்றையும் என்ன செய்ய, அடிச்ச ஆணி ஒவ்வொன்றையும் புடுங்கிரு. இப்ப போனாரு, ஒவ்வொரு தடவையும் கோபம் வரப்போலாம் என்ன செஞ்சாருன்னா ஆணியெல்லாம் புடுங்கிட்டார். இப்ப வீடு முழுவதும் இருந்த ஆணியெல்லாம் புடுங்கியாச்சு, ஆனாலும் கோபம் குறையல. மறுபடியும் போறார், முதல்ல ஆணியை அடிக்க சொன்னீங்க, முழுவதும் அடிச்ச வீடு முழுவதும், ஆனாலும் கோபம் குறையல. அடுத்த ஆணியெல்லாம் பிடுங்க சொன்னீங்க, அதையும் செஞ்சுட்டு கோபம் குறையிலையே. அப்ப அந்த குரு சொன்னாராமா, ஆணியை அடிச்சு பிடுங்கியதற்கு பிறகு உன்னுடைய வீட்டு சுவரை நீ பார்த்தாயா? ஆமா. அந்த குரு சிஷியன் சொன்னாரு, குருவே ஆமா பார்த்தேன், ஆணி எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த சுவர் அழகாக இருந்தது, ஆணி எடுக்கிறதுக்கு பிறகு அங்கங்க ஓட்டையாகி அலங்கோலமாக ஆகிவிட்டது. குரு சொன்னாராம், இது போலதான் நீ யாரின் மீதெல்லாம் கோபப்படுகிறாயோ அவரது உள்ளத்தை நீ காயப்படுத்தி இருக்கிறாய். உன்னுடைய கோபம் ஒரு நாளைக்கு இல்லாம ஆயிரும், ஆனால் நீ யாரின் மீது கோபப்பட்டிருக்கிறாயோ உனது கோபத்தினால் அவரது இதயத்தில் ஏற்பட்ட காயம் உன்னுடைய வீட்டு சுவத்தில் ஏற்பட்ட ஓட்டை போனதான், என்றும் அது குறையாதுன்னு சொல்றார். இந்த உபதேசத்திற்கு பிறகு அந்த சிஷியன் கோபப்படுவதையே வாழ்க்கையில விட்டுட்டாராம். எனவே சங்கியானவர்கள், நமக்கும் இதுதான் நம்ம கோபத்துல எடுக்கிற முடிவுகள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கலிப அஹதுக்கும், உங்களில் யாராவது ஒருவர் கோபமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஃபல்யஸ்குத், அவர் அமைதியாக இருக்கட்டும், கோபத்துல எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல எங்கெல்லாம் அதிகாரிகள் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கடிதம் எழுதினாங்களாம். அந்த கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டார்கள், நீங்கள் எப்பொழுதெல்லாம் கோபமாக இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களிடம் வருகிற வழக்குகளுக்கு நீங்கள் தீர்ப்பு கூறாதீர்கள், அந்த வழக்குகளை அடுத்த நாள் ஒத்தி வையுங்கள். உங்கள் கோபமெல்லாம் குறைந்ததற்கு பிறகு அந்த வழக்குகளுக்கு உண்டான தீர்ப்பை நீங்கள் கூறுங்கள் எழுதுறாங்களாம். காரணம், மனிதன் கோபத்தின் போது எடுக்கிற முடிவுகள் அது அறிவற்றதாக இருக்கிறது. மனிதன் கோபத்தின் போது பேசுகிற பேச்சுக்கள் அது அறிவற்றதாக இருக்கிறது. எனவேதான் அந்த விஷயத்தை சொன்னாங்களாம். வரலாறுகள் எழுதப்படுது. ஹஸரத் அபூ மஸ்ஊத் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, நாயகத்தோழர், ஒரு நாள் கடுமையான கோபமா இருக்கிறார். அவர்களுடைய அடிமையே கோபத்தின் காரணமாக போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வந்து விடுகிறார்கள். பின்னால நின்றுட்டு சொன்னாங்க, அபூ மஸ்ஊத் எச்சரிக்கையாக இரு அப்படிங்கிறாங்க. இவர் கோபத்துல சுத்தி என்ன நடக்குது, யாரு பேசுறாங்க எதுவும் தெரியல, கடுமையான கோபம், அடிமையை விடாம போட்டு அடிக்கிறார். மீண்டும் அதே குரல், மீண்டும் அதே குரல், அபூ மஸ்ஊத் எச்சரிக்கையாக இரு. மூணாவது தடவை சத்தம் வந்தோடனே திரும்பி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஏன், என்ன ஆச்சு சொல்லிட்டு சொன்னாங்க, உனது அடிமையின் மீது நீ எவ்வளவு ஆற்றல் பெற்றிருக்கிறாயோ இதை விட அதிகமான ஆற்றலை அல்லாஹ் உன் மீது பெற்றிருக்கிறான். உன் அடிமை செய்த ஏதோ ஒரு தவறுக்காக நீ கோபத்தில் இவ்வளவு தண்டனை கொடுக்கிறாயே, ஒரு நிமிடம் யோசித்துப்பார். நீ செய்கிற தவறுகளுக்கு அல்லாஹ் உன்னை தண்டித்தான் என்று சொன்னால் உன்னுடைய நிலை என்னவாகும்? இதைத்தான் சொன்னாங்க. ஹஸரத் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கோபம் தணிந்து போனது. உடனே சொன்னாங்களாம், அல்லாஹ்வின் தூதரை என்னை மன்னித்து விடுங்கள், என்னுடைய இந்த அடிமையை நான் மன்னித்து விட்டேன், அவரை அல்லாஹ்வுக்காக நான் விடுதலை செய்து விடுகிறேன். எனவே சங்கையானவர்களே, கோபம் வருவது இயல்பு, ஆனால் மனிதன் அந்த கோபத்தை அடக்க பழகி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனாலதான் சொன்னாங்க, உங்களில் யாருக்காவது கோபம் வருகிறதா, அவர் நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்து கொள்ளவும், அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தால் படுத்துக் கொள்ளவும். அப்பவும் கோபம் குறையிலையா,
ஹதீஸில் வருகிறது, கோபம் என்பது ஷைத்தானின் புறத்திலிருந்து உள்ளது. எப்படி ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவனோ அதுபோன்று கோபம் என்பதும் சூடானது. நெருப்பு அணைய வேண்டும் என்று சொன்னால் தண்ணீரை கொண்டுதான் அணைக்க முடியும். எனவே நீங்கள் ஒரு செய்து கொள்ளுங்கள், அதன் மூலம் கோபம் குறைந்துவிடும். அப்படியும் குறையலையா, ஏதோ ஒரு பானத்தை அருந்துங்கள், அதன் மூலம் உங்களது கோபம் குறைந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மஸ்ஜிது நபவிக்கு வர்றாங்க. 2 மனிதர்கள் கோபத்துல மாறி மாறி 2 பேரும் திட்டிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்ம தோழர்களே, நான் ஒரு வார்த்தையை அறிவேன், அந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு கோபங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும். இதை கேட்ட அந்த 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க. கேட்டாங்களாமா, அல்லாஹ்வின் தூதரே, அது என்ன கலிமா, அது என்ன வார்த்தை, எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு கோபம் இல்லாமல் ஆகிவிடும். எனவே சங்கையானவர்களே, கோபம் வருவது மனித இயல்பு. அந்த கோபத்தை அடக்குவதற்குண்டான அந்த வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முழு வாழ்க்கையையும் யாரின் மீதும் தனது சொந்த விஷயங்களுக்காக நபி அவர்கள் கோபப்பட்டது கிடையாது. தனக்காக வேண்டி யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிவாங்கியது கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ எல்லா நபிமார்களின் குணமும் இதுதான். தனக்காக எந்த ஒரு மனிதர் மீதும் அவர்கள் கோபப்பட்டது கிடையாது. நபிமார்களுக்கும் கோபம் வந்திருக்குது. எதுக்காக? அல்லாஹ்வின் கட்டளைக்கு மனிதர்கள் மாறு செய்கிற போது அதனால் கோபப்பட்டிருக்கிறார்களே தவிர தன்னுடைய சொந்த விஷயங்களுக்காக யாரும் யாரின் மீதும் கோபப்பட்டது கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கோபத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா நூஹ் என்ற அத்தியாயத்தில் வருகிறது. அந்த மக்களை ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார்கள். அந்த மக்கள் என்னென்னவோ கேலி செய்யறாங்க. குர்ஆன்லயே வருது, உங்களை தான் நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானா, உங்களை விட வேற யாரும் அல்லாஹ்வுக்கு கிடைக்கலையா? ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் கட்டளைப்படி கப்பல் ஒன்றை தயார் செய்யறாங்க. அவங்க வாழ்ந்த பூமி பாலைவன பூமி. அல்லாஹ் சொன்னா, நூஹே கப்பல் செய்யுங்க, தண்ணியை நம்ம கொண்டு வந்து கப்பலை ஓட வைக்கிறோம். அந்த முழு ஊரும் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேலி செய்யறாங்க. முதல்ல இவர் நபி நபின்னு தன்னை சொல்லிட்டு இருந்தார், இப்ப என்னன்னா தச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி கேட்டாங்க, இன்னும் உங்க கப்பல் தரையில கூட ஓடுமா அப்படியெல்லாம் கேலி செய்தார்கள். அந்த கேலியெல்லாம் தன்புற தனக்காக வந்தது. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதையெல்லாம் பொறுத்து கொண்டாங்க. ஆனால் 950 வருடம் அழைப்புக்கு பிறகும் அந்த கூட்டத்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பை ஏற்கவில்லை, அல்லாஹ்வை மறுக்கிறார்கள். இப்பதான் இப்படி துஆ செஞ்சாங்க, நம்ம கால நூஹு ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ், நான் இவர்களுக்கு உன்னை பற்றி எவ்வளவோ சொல்லிவிட்டேன், ஆனாலும் உன்னை ஏற்றுக்கொள்ள இவர்கள் மறுக்கிறார்கள், எனவே நீ இவர்களை அழித்து விடு என்று அதற்கு பிறகுதான் துஆ செய்கிறார்கள். எனவே சங்கியானவர்களே, நபிமார்களுக்கு ஏற்பட்ட கோபம் அது அல்லாஹ்விற்காக இருந்தது. தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக யாரின் மீதும் அவர்கள் கோபம் கொள்பவர்களாக இருந்தது கிடையாது. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக, அடக்க பழகி கொள்பவர்களாக நாம் ஆக வேண்டும். கோபத்தின் மூலம் மனிதனுக்கு எப்பொழுதுமே அது தீய விளைவுகளையும், மனிதனுக்கு அது மோசமான விளைவுகளையும் தான் ஏற்படுத்துமே தவிர கோபத்தை கொண்டு மனிதன் எதையும் சாதித்து விடவே முடியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னார்கள், யாரிடத்தில் மென்மை என்ற அந்த குணம் இல்லையோ, மென்மை என்ற குணம் யார் இழந்து விட்டாரோ அவர் இந்த உலகம் மறுமை ஈருலகத்தினுடைய எல்லா நன்மைகளையும் இழந்தவர் போன்றவர் ஆவார். அதனால சங்கையானவர்கள், கோபத்திற்கு மாற்றமான குணம் எதுனா மென்மையான குணம், சாதுவான அந்த குணம். அந்த குணம் இருக்கிறது, அதை கொண்டு மனிதன் ஈருலகத்தினுடைய வெற்றிகளை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் மனிதன் கோபத்தின் மூலம் தீய விளைவுகளை மட்டும்தான் அவன் அடைந்து கொள்ள முடியும். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தருணங்களிலும், குறிப்பாக நமது குடும்பத்தில், நமது உறவுகளில், நமது நண்பர்களினுடைய வட்டத்தில் நாம் யாரோடெல்லாம் கலந்து பழகுகிறோமோ
அதிலும் குறிப்பா நமக்கு கீழ் உள்ளவர்களிடத்தில் நாம் கோபத்தை அடக்க பழகி கொள்ள வேண்டும். நமக்கு கீழ் உள்ளவர்களிடத்துல தான் நம்ம தைரியமா என்ன செய்ய முடியும்னா கோபப்பட முடியும். அந்த இடத்தில் ஒருவர் கோபத்தை அடக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் இவர்தான் உண்மையான பலசாலி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல வாழ்வினுடைய எல்லா நிலைமைகளிலும் எல்லா இடங்களிலும் கோபத்தை அடக்கக்கூடிய பலசாலிகளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.